Welcome to Chuti Cootie Stories! கிசுகிசுக்கும் மரங்கள் மற்றும் மென்மையான ஆறுகளுக்கு அப்பால் நிவா என்ற ஒரு சிறிய பறவை வசித்து வந்தது. அது சிறியதாக இருந்தது. காலை மேகங்களைப் போல மென்மையான இறகுகள் மற்றும் கனவுகளால் நிறைந்த இதயத்துடன் வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு மாலையும் வானம் வெல்வெட் நீலமாக மாறும்போது நிவா மின்னும் நட்சத்திரங்களை பார்ப்பாள். நான் உயரமாக பறக்க விரும்புகிறேன், மேகங்களை விட உயரமாக, காற்றை விட உயரமாக, நட்சத்திரங்கள் வரை என பெருமூச்சு விட்டாள். நிவா ஒவ்வொரு இரவும் முயற்சித்தாள். அவள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தனது இறக்கைகளை அசைத்தாள். மிக உயரமான மரங்களுக்கு மேலே, மிதக்கும் மேகங்களுக்கு மேலே உயர்ந்து வெள்ளி நிலவொளியை தொட்டது. ஆனால் அவள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நட்சத்திரங்கள் வெகு தொலைவில், அடைய முடியாததாகவும் தொலைதூரமாகவும் மின்னின. ஒரு இரவு அவள் இறக்கைகள் தொங்கிய நிலையில் ஒரு கிளையில் அமர்ந்திருந்த போது மேலிருந்து ஒரு மென்மையான குரல் அழைத்தது. சின்ன பெண்ணே, நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று ஒரு சூடான ஒளிரும் நட்சத்திரம் சொன்னது. நிவா அகன்ற கண்களுடன் மேலே பார்த்தாள். நான் நட்சத்திரங்களை தொட விரும்புகிறேன். உன் ஒளிக்கு அருகில் இருப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிய வேண்டும். நட்சத்திரம் அன்பாக மின்னியது. மெதுவாக அது வானத்திலிருந்து தன்னை தாழ்த்திக் கொண்டு ஒவ்வொரு அடியையும் நெருங்கும் போது பிரகாசமாக பிரகாசித்தது. காடு வெள்ளி ஒளியில் குளித்தது. நிவாவின் இதயம் துடித்தது. நட்சத்திரம் இறுதியாக அவளுடைய மரத்தின் மேலே வட்டமிட்டு, வா, என் ஒளியில் ஓய்வெடு என்று சொன்னது. நடுங்கும் இறக்கைகளுடன் நிவா மேலே பறந்து நட்சத்திரத்தின் மென்மையான பிரகாசத்தில் மெதுவாக இறங்கினாள். அவள் மூச்சு திணறினாள். வெல்வெட்டில் மூடப்பட்ட சூரிய ஒளியைப் போல அது சூடாக உணர்ந்தது. முதல் முறையாக அவள் நட்சத்திரங்களில் ஒருவள் என்று உணர்ந்தாள். ஆனால் அவள் அங்கே அமர்ந்ததும் அவள் மனதில் ஒரு எண்ணம் வளர்ந்தது. நட்சத்திரத்தை என்றென்றும் என்னுடன் வைத்திருந்தால் என்ன செய்வது? அவள் இறக்கைகளை இறுக்கமாகச் சுருட்டி அதன் பிரகாசத்தை தக்க வைக்க முயன்றாள். ஆனாலும் அதை நெருக்கமாக வைத்திருக்க அவள் முயற்சிக்கும் அளவுக்கு ஒளி பலவீனமானது. காடு மங்கலானது. நட்சத்திரத்தின் குரல் மங்கியது. சின்ன பெண்ணே, என்னை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் என்னால் பிரகாசிக்க முடியாது என்று நட்சத்திரம் மெதுவாக கிசுகிசுத்தது. தன் தவறை உணர்ந்த நிவா தன் இறக்கைகளை திறந்து நட்சத்திரத்தை மேல் நோக்கிச் செல்ல அனுமதித்து வானத்தில் உள்ள அதன் வீட்டிற்கு திரும்பியது. உடனடியாக நட்சத்திரம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக பிரகாசித்தது. மின்னும் வைரங்களைப் போல காடு முழுவதும் கதிர்களை சிதறடித்தது. நிவா சிரித்தாள். அவளுடைய இதயம் காற்றை விட இலகுவானது. இப்போது அவள் புரிந்து கொண்டாள். காதல் என்பது தனக்கென ஒன்றை வைத்திருப்பது பற்றியது அல்ல, அது சுதந்திரமாக பிரகாசிக்க அனுமதிப்பது பற்றியது. அந்த இரவு நிவா இனி சிறியதாக உணரவில்லை. அவள் வானத்தைப் போல பறந்ததாக உணர்ந்தாள். நட்சத்திரத்தின் ஒளியை தன் இதயத்திற்குள் சுமந்து சென்றாள். See you soon with another magical tale.